ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்புக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்கள். ஆண்டுடைய வார்த்தை எல்லா இடங்களிலும் விதைக்கப்பட நாம் காரணமாயிருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை 91ஆம் சங்கீதம் 7வது வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது: அது உன்னை அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் நீ பயப்படாத, நீ தைரியமாயிரு. ஏனென்றால் அத்தனை பேர் விழுந்தாலும், அத்தனை சத்துருக்கள் எதிரிட்டு வந்தாலும், நம்முடைய பட்சத்திலும் பக்கத்திலும் இருந்து நம்மை காப்பதற்கு தேவன் ஒருவர் உண்மையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறபடினால் அது நம்மை அணுக ஆண்டவர் விடுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் உங்களை பயமுறுத்துகிற எந்த மனிதர்களாய் இருந்தாலும், பயமுறுத்துகிற எந்த சத்துருக்களாய் இருந்தாலும், உங்களை பயமுறுத்துகிற எந்த கண்ணிகளாய் இருந்தாலும், உங்களை பயப்படுத்துகிற எந்த விஷயமாய் இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அது உன்னை அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 6வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அது அவனை ஒருபோதும் அணுகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும், என்னுடைய திராணிக்கு மிஞ்சின ஒரு சோதனை எனக்கு வருது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனைப்படுவீர்களானால் ஆண்டவர் சொல்றார், மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் நீ பயப்படாத, அது உன்னை தொடாது, அது உன்னை அணுகாது. பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அந்த சத்துரு, அந்த கிரியைகள், அந்த வல்லமைகள் உங்களை தொடாதபடி, மேற்கொள்ளாதபடி உங்களை பாதுகாக்க கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா 54வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம்: நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை ஒருபோதும் அணுகுவதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திகிலுக்கு நீ தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், நீதினால நீ ஸ்திரப்பட்டிருப்பாய். இதெல்லாம் செய்யறது யாரு? கர்த்தர். என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் வீட்டையும் சுற்றிலும் அவர் வேலி அடைத்து அவர் எனக்கு கேடகமாய் கோட்டையாய் இருக்கும் பொழுது எதுவும் என்னை அணுகுவதற்கு அவர் விடுவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 10:19 வாசித்து பார்த்தால், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை நசுக்கவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. இன்றைக்கு கர்த்தர் அதை செய்வார். அமேன். பயந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் உங்களை எதுவும் அணுகாதபடி, தொடாதபடி உங்களை தம்முடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிற தேவன் உள்ளங்கையிலே உங்களை வைத்து உங்களை பாதுகாத்து பலப்படுத்தி உயர்த்தி மேன்மைப்படுத்த எம் தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்கள் நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை ஒன்றும் அணுகாதபடி, எந்த சேதம் தொடாதபடி வேலியடைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். கிருபைக்குள் முழுவதும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களே செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Have a good day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.